எங்களுடைய இந்த திராவிட வெற்றி கழகங்கிற பெயரை வந்து தமிழ்நாட்டில் வேறு எந்த அரசியல்வாதிகளும் பயன்படுத்தக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய முடிவு. மல்லை சத்யா அவர்கள் வந்து இந்த திராவிட வெற்றி கழகம் என்கிற பெயரை தொடங்கியிருக்கிறது எங்களுக்கெல்லாம் உண்மையிலே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஒரு மறுமலர்ச்சி திமுகங்கிற ஒரு மிகப்பெரிய அரசியல் இயக்கத்தில் துணை பொதுச் செயலாளராக இருந்த ஒருவருக்கு எங்களுடைய இயக்கத்துடைய பெயர் தெரியாதா? இதான் எங்களுடைய கேள்வி. எங்களுடைய இயக்கத்தை காப்பி அடிக்கிறதுக்காக ஒரு 15 பேர் கொண்ட குழுவை ஏன் அமைக்கணும்? தமிழகத்தில் தற்போது பரபரப்பான அரசியல் சூழலில் புதிதாக அரசியல் கட்சி ஒன்று உருவாகி இருக்கிறது. திராவிட வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சி மதிமுகவிலிருந்து வெளியே வந்த மல்லை சத்யா என்பவரால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெயர் ஏற்கனவே தான் பயன்படுத்தி வந்ததாகவும் அந்த பெயருக்கு நான் தான் சொந்தக்காரர் என்பதும் குறித்து நெல்லையில் உள்ள பிரபல ஒரு அரசியல்வாதி நம்மளிடம் தெரிவித்திருக்கிறார். அவரிடமே கேட்கலாம் இந்த பெயருக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பது. சார் வணக்கம். திராவிட வெற்றி கழகம் இன்றைய தினம் வந்து புதுசாக ஒரு அரசியல் கட்சி உருவாயிருக்கு. அந்த பெயருக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன? அந்த பெயர் வந்து நீங்கள் ஏன் உங்கள் உரிமை கோருறீங்க? நாங்கள் ஏற்கனவே 2007 தேசிய தொழிலாளர் கட்சி அப்படின்னு சொல்லி ஒன்று தொடங்கி நடத்திட்டுருக்கோம். அதன் மூலமாக வந்து தேசிய தொழிலாளர் அறக்கட்டளை அப்படின்னு ஒன்று பதிவு பண்ணி அதை ஏற்கனவே நாங்கள் தென் மாவட்டத்தினுடைய தொழில் வளர்ச்சிக்காக, வேலை வாய்ப்புக்காக, மிகவும் பின்தங்கிய மாவட்டமாக இருக்கக்கூடிய தென் தமிழகத்தை முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்காக காலங்காலமாக மிகப்பெரிய போராட்டங்களை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம். இன்றைக்கி புதுசாக அந்த கட்சி உங்கள் பேரை நீங்கள் சொல்கிறக்கூடிய அந்த பேரை பயன்படுத்தி புதிய கட்சி தொடங்கியிருக்காங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இப்போ அந்த கட்சிக்காக உரிமை கோரதுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? எங்களுடைய இந்த திராவிட வெற்றி கழகங்கிற பெயரை வந்து தமிழ்நாட்டில் வேறு எந்த அரசியல்வாதிகளும் பயன்படுத்தக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய முடிவு. அதை மீறி வந்து இன்றைக்கு மல்லை சத்யா அவர்கள் வந்து இந்த திராவிட வெற்றி கழகம் என்கிற பெயரை தொடங்கியிருக்கிறது எங்களுக்கெல்லாம் உண்மையிலே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஒரு சாதாரண பாமர மக்கள் கிடையாது. இன்றைக்கு சமூக ஊடகங்களாக இருக்கக்கூடிய முகநூல் பத்திரிகைகள், தொலைக்காட்சி, இன்ஸ்டாகிராம், எக்ஸ் வலைதளம், வாட்ஸ்அப்னு எல்லாத்துலேயும் எங்களுக்கு லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. எல்லா லட்சக்கணக்கான மக்கள் எங்களுடைய செய்திகளை அன்றாடம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு மறுமலர்ச்சி திமுகங்கிற ஒரு மிகப்பெரிய அரசியல் இயக்கத்தில் துணை பொதுச் செயலாளராக இருந்த ஒருவருக்கு எங்களுடைய இயக்கத்துடைய பெயர் தெரியாதா? இதுதான் எங்களுடைய கேள்வி. நாங்கள் தொடர்ந்து நடத்திட்டு வரோம். அதே வந்து எங்களுடைய சமூக ஊடகங்களில் மல்லை சத்யாவும் இருக்கிறாரு, அவரும் பார்த்துட்டு தான் இருக்கிறார். அப்படி இருந்தும் ஒரு 15 பேர் கொண்ட குழுவை ஏற்படுத்தி புதிய அரசியல் இயக்க தொடங்கக்கூடியவர் எங்களுடைய திராவிட வெற்றி கழகங்கிற பெயரை ஒரு எழுத்தை கூட முன்ன பின்ன சேர்க்காம தொடங்க வேண்டிய அவசியம் என்ன? எங்களை எதற்காக இந்த மாதிரி ஒரு செய்ய வேண்டிய யார் அவரை தூண்டினது? இதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஒரு எங்களுடைய இயக்கத்தை காப்பி அடிக்கிறதுக்காக ஒரு 15 பேர் கொண்ட குழுவை ஏன் அமைக்கணும்?